எங்கெங்கு காணினும் சக்தியின் இயக்கமடா, இயக்கத்தை ஒரு கணம் நிற்க வைத்து சக்திதனை தனக்குள் அமிழ்த்தி வைத்து ஆற்றலாய் இயக்கமதை ஒன்றாய் அமர வைத்த சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்தோ. ஓம் அகத்தீசாய நமக. ஏழுலகங்களை ஈரேழு உலகங்களை ஆளும் நாதனை ஒரு நொடியில் சற்சங்க பெருவிழாவின் துவக்கமதில் அவனை அழைத்த கணம் ஆண்ட சித்தனே உன்னை பெற்றதில் பெருமையடைந்த அகத்தியன் நல்லாசி. ஓம் அகத்தீசாய நமக. என்னென்று ஏதென்று உரைப்பது அகத்தியன் அடிக்கொரு முறை உரைக்கின்றவாறு மகிழ்கின்றன கணங்கள் எல்லாம். மகிழ்ந்தான் இறை, மகிழ்ந்தான் அண்ட பிரம்மாண்டம். லோகங்கள் உற்று நோக்குகின்றது, வியந்து உற்று நோக்குகின்றது. எங்கிருந்து இந்நாத ஒளிகள் வருகின்றன? கைலாய தடம்தான், ஆனால் கண்டதலத்தில் இல்லையே, அது சென்ற தலம் எதுவென்று தேடி அலைந்த கணங்கள் சிவத்தின் உள் புகுந்து நீ ஆசுவாசப்படுத்த முனைகின்ற வேளையிலெல்லாம் ஒவ்வொரு கணங்கள் உள்ளிருந்து வெளிச்செல்ல மற்ற கணங்கள் உள்வருகின்ற வேலைதனில் சிவம் வெளியேற மனமில்லாது தடமில்லாது தலமில்லாது நின்ற கோலத்தை கண்ட அகத்தியன் கண்டு நின்றோம் சித்தனி. ஓம் அகத்தீசாய நமக. உரைக்க வார்த்தை இல்லை, அத்துணை தமிழ் வார்த்தைகளையும் பயன்படுத்தினாலும் சபையை வாழ்த்த தமிழ் எழுத்துக்கள் இல்லை என்று கூறுகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. பெற்றுவிட்ட பெரும் பேரு ஞான பேறுகளையெல்லாம் கடந்த சிவமகா நிலை என்னும் அருள் பேருதனை பெற்ற சபையே நிலை கொண்டு வாழ்த்தும் வாழ்த்துதலை அகத்தியன் யாம் ஆசியாக வழங்கும். ஓம் அகத்தீசாய நமக. நிலை கொண்டு வாழ்த்தும் வாழ்த்துதலுக்குரிய ஆசியை அகத்தியன் வழங்கி மகிழ்கிறார். ஓம் அகத்தீசாய நமக. சூட்சமம் புதைந்து இருக்கின்றது இத்தகைய வாழ்த்தொழியில். அகத்தியன் வாழ்த்திய இத்தகைய வாழ்த்தொழியில் சூட்சமம் புதைந்து இருக்கின்றது. சித்தனுக்கு புரியும் அறிவான் என்று உரைக்கும். ஓம் அகத்தீசாய நமக. சென்ற தடங்கள், கண்ட தடங்கள், பெற்ற தவங்கள், அதன் பலன்கள் அறியாது செய்த தவங்களுக்குள் இருந்து பெற்ற ஒவ்வொரு ஆற்றலும் இன்று மிளிர்ந்து நிற்கின்றது அண்ட பிரம்மாண்ட நாயகனா என்று உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. கடந்த காலங்கள், கடந்து சென்ற காலங்கள் எல்லாம் உன்னை கடந்து சென்ற காலங்கள் அனைத்தும் உன்னை நோக்கி வருகின்றன சித்தனே என்று உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. நீ கடந்து சென்ற காலங்கள் எல்லாம் அது மற்றொரு பிறவி எடுத்து அத்தகைய காலங்கள் எல்லாம் உன்னை நாடி வருகின்றன. ஏனெனில் நீ கண்டு சென்ற தடங்களில் பெற்ற தவங்களை நீ இன்னும் ஆற்ற வேண்டும். அத்தடங்களுக்கு சென்றல்ல, உனக்குள் காணும் தவத்திற்குள் இருக்கும் அத்தகைய ஆற்றலை பெற வேண்டும் என்று கணங்கள் காலத்தோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்று சித்தனை உரை. ஓம் அகத்தீசாய நமக. இது ஏதோ புதிர் போடுவது போல் இருக்கும் சித்தனே, ஆனால் உண்மையில் அற்புதங்கள் நடைபெறும் சபையில் தான் அபூர்வங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சித்தனே. ஓம் அகத்தீசாய நமக. மகிழ்கின்றோம், மகிழ்கின்றோம், மகிழ்வடைகின்றோம். யாம் சிவம் வந்தமர்ந்து செல்ல மனமில்லாது, செல்வதென்றால் எங்கு செல்ல போகின்றான் அவன்? மறுபடியும் அத்தகைய கைலாயத்தை நோக்கியா செல்ல போகின்றான்? அல்ல, அருகாமையில் இருக்கின்றான், உள்ளிருக்கின்றான், உன்னுள் இருக்கின்றான், பரவி இருக்கின்றான், பரந்தாமனோடு இருக்கின்றான், அருமுகனோடு அமர்ந்து தவம் காண்கின்றான், ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அமர்ந்து இருக்கின்றான் என்று உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அத்தகைய நிலை பெற்ற காட்சியை, நிலை பெற்ற ஆற்றலை உணர்கின்ற ஒவ்வொரு சீடனும் எம் சீடன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. உரைத்தான் உம் சீடன் நேற்று அகத்தியன் உரைத்ததை, உள்ளிருந்து உரைத்ததை சிரித்து கொண்டே கேட்டான். சித்தனாவது எளிதடா, சீடனாவது கடினம் என்று உரைத்தோம். ஓம் அகத்தீசாய நமக. சித்தனாகி விடலாம் எளிதில். ஆங்காங்கு சென்று தவம் இருந்து அவனை இழந்து துறந்தால் சித்தனாகி விடால். அவனுக்கு ஒருவன் சீடனாக வர வேண்டும் அல்லவா? சீடராக பணியாற்றுவது சரணாகதியோடு வளம் வருகின்ற பக்குவம் இருக்கின்றதே, அது நிச்சயமாக எவராலும் ஆற்ற இயலாது என்று உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. அத்தகைய சீடனுக்கு சீடனாக வளம் வரும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் உங்களை. ஓம் அகத்தீசாய நமக. அகத்தியன் சீடனுக்கு, சிவனின் சீடனுக்கு, பரந்தாமனின் சீடனுக்கு, திருமுருகனுடைய சீடனுக்கு, இறை கொண்ட அவதாரங்களின் சீடனுக்கு சீடர்களாக வளம் வரும் சித்தர்களே வாழ்த்துகின்றோம். ஓம் அகத்தீசாய நமக. உண்மையில்
சீடர்கள் தான் சித்தர்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. புரிந்து கொள்ளும் நிலை, அறிந்து கொள்ளும் நிலை, தன்னை புரிந்து தன்னை அறிந்து சித்தனை ஆசானை அறிந்து கொள்ளும் நிலை இருக்கின்றதே, அது உயர் நிலை என்று வாழ்த்துகின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை பெற்ற தலத்தில் வந்தமர்ந்து உயர் சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் அகமகிழ்வடைகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னுள் இருந்து உன்னுள் கலந்து நீயாய் வளம் வந்து நீ வளம் வருகின்ற பொழுது உனக்குள் எம் வடிவத்தில் வளம் வருகின்ற சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் மகிழ்விற்கு குறை என்ன என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இனிவரும் காலங்கள் எல்லாம் அகத்தியன் மகிழ்வடைந்து கூறுகின்ற ஆசிகளாகத்தான் இனி மிளிரும் என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் அத்தகைய நிலையை இச்சபை பெற்றுவிட்டது. புதியதாக சித்தனை அறிந்தோர்கள், சபையை அறிந்தோர்களுக்கு தெரியும் என்ன செய்து விட்டான் சித்தன். காலங்கள் கடந்து பின் சென்று சித்தனோடு பயணித்து பாருங்கள், அவன் கண்ட காட்சி கொண்ட கோலங்கள் நின்ற நிலைகளுக்குள் எல்லாம் அகத்தியன் நின்றிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் யாம். அகத்தியனோடு நின்றிருக்கின்றான். அகத்தியத்தை தனிமையில் விடாது அகத்தியத்தோடு இணைந்து கலந்து ஆற்றிய பயணத்தினுடைய விளைவு சிவம் வந்து அமர்ந்துரையாடுகின்றான் சீடர்களே. ஓம் அகதீசாய நமக. எங்கு காண முடியும் ஞான பேரொளியை? எங்கு அவன் உரையாடலை கேட்க முடியும்? அண்ட பிரம்மாண்ட நாயகனினுடைய சப்தத்தை, அத்தகைய சப்தத்தையும் உரையையும் ஒளியையும் ஒலிக்க வைத்த மாற்று யுகந்தனில் அமர்ந்த சபைதானடா உயர் சபை என்று அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. காண்பதற்கு எளிய நிலை போல், எளிய தோற்றம் போல் இச்சபை அமைந்திருந்தாலும், சித்தனவன் தோற்றம் இருந்தாலும், உள்ளுக்குள் இருக்கும் அண்ட பிரம்மாண்டத்தை உணர்ந்து பாருங்கள் சீடர்களே. அகத்தியன் யாம் தெளிவுற உரைக்கின்றோம். என் சித்தம் கலங்கி சிவம் கலங்கி என் நெஞ்சம் கலங்கி உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆசுவாசப்படுத்த கணங்கள் எல்லாம் என் நேர்த்தி வலைகளை துடைக்க முற்படுகின்றன. தடுத்தால் கொள்கின்றோம் அகத்தியன். வரட்டும், உள்ளிருந்து வருவது பாதாள கங்கா நதி நீரடா சீடர்களே என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஞானம், இதுதான் அன்பு, இதுதான் உயர் ஆன்மீக தத்துவம் என்று உரைக்கின்றோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஒரு சித்தன் அழுது கண்டதுண்டோ? ஒரு சிவம் அழுது கண்டதுண்டோ? இச்சபை காண்கின்றது சீடர்களே சித்தனே. ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் இது அழுகை அல்ல, ஆனந்த கூத்து என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சீடனையும் உன் சீடனை காண்கின்ற பொழுதெல்லாம் அகத்தியனுக்குள் மகிழ்வு குறைவில்லா நிலையில் வீரிட்டு கிளம்புகின்றது சித்தனே. ஏனெனில் சிவ சபையை யாம் வழங்கிய பொழுது, கலியுக தேவ சித்த சபை என்ற சபை நாமங்கள் வழங்குகின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்த மகிழ்வு இச்சபை நிச்சயமாய் உயரும் என்பது சிவத்திற்கு தெரியாதா, அறியாதா என்ன சித்தனே? இருந்த பொழுதும் உன்னை உணர்ந்து, உன்னை தெரிந்து, உன்னை கடந்து, நீ கடந்து கடந்து உள்ளுக்குள் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் புகுந்து ஆற்றுகின்ற அற்புத ஞான மாற்றம் என்பது அவர்களுக்குள் எப்பொழுது மாறுகின்றதோ, யுகம் எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுதுதான் சபை கொடுத்த நாள் அகத்தியனுக்கு பொன்னாள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை கொண்ட நாட்களை எல்லாம் எம்மோடு பயணித்த அற்புதமான வெற்றி விழா கண்டவனே வாழ்த்தி நிற்கின்றோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. இதைவிட வாழ்த்துவதற்கு எந்த சித்தனையும் அழைக்க முடியாது. ஏனெனில் இவன் தான் உரைப்பான் தலைமை மகாமுனி அகத்தியன் என்று. ஒவ்வொருவனும் அவனவனுக்கு தலைமைதான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எப்பொழுது தன்னை ஒருவன் உணர்ந்து ஆளத் துவங்கி விட்டானோ அவன்தான் அவனுக்கு தலைவன், தரணியாளும் இறை என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி ஒரு சபை, இப்படி ஒரு ஆற்றல், தடுத்தாட்கொள்ளும் நிலை, யாரை? இறையை தடுத்தாட்கொள்ளும் நிலை, அவதாரங்களை தடுத்தாட்கொள்ளும் நிலை, அவதாரங்களுக்கு கட்டளையிடும் நிலை, யமதர்மராஜனுக்கு கட்டளையிடும் நிலையை பெற்ற சபைதான் உயர் கைலாய பீடம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கைலாயத்தில் நுழைவதற்குத்தான் யமதர்மராஜனுக்கு அச்சம் உண்டு. கைலாயத்திற்குள் நுழைவதற்குத்தான் அவனுக்கு அச்சம் உண்டு. அவன் அச்சப்பட்ட இரண்டாவது இடம் எம் சபை என்று உரைக்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. அவன் அச்சப்பட்டதால் இது கைலாயமாக மாறிவிட்டது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.
அவன் வந்து தவம் காண்கின்றான், சிவன் வந்து தவம் காண்கின்றான், இந்திரன் தவம் காண்கின்றான், இறைகணங்கள் தவம் காண்கின்றன. ஒவ்வொரு கொடிமரத்திலும் அமர்ந்திருக்கும் பேராற்றல்களுக்கு பஞ்சமில்லா நிலைதனிலே அத்துணை கணங்களும் ஆசிகளை வழங்குகின்றன. உன்னை இழக்கின்ற பொழுதென்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உடன் பிறந்தோரையும் பெற்றோரையும் தனக்கு பிறந்தோரையும் தான் பெற்றவனையும் பெற்றவளையும் வாழ்வில் இணையாக பெற்றவனையும் எவனொருவன் ஏற்ற இறக்க நிகழ்வில்லாது ஒன்று போல அத்துணையும் சிவம் என்று வழிநடத்துகின்றானோ அவன் இச்சபையால் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று கூறுகின்றோம் அகத்தியர். ஓம் அகதீசாய நமக. சூட்சமமாய் பிரபஞ்சம் முழுவதும் ஆசிகள் வழங்கப்படுகின்றன. நின்று கொண்டிருக்கின்ற இயல்பு கொடிமரம் என்பது ஏற்றம் கொண்ட சம்கார வேல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. 14 லோகங்களுக்கும் 27,000 கோடி திருமுருகப் பெருமான் லோகங்களுக்கும் சூர சம்ஹாரத்திற்கு வேல் இங்கிருந்துதான் செல்கின்றது நடுநிசையில் என்று ஏற்றுக்கொண்டோர்களின் சரீரம் வேலாக மாறி நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஏற்றம் பெற்ற சபையிலிருந்து அகத்தியன் இறைக்க யாம் வழங்கிய அத்துணை சற்சங்க பெருவிழா ஆசிநிலை மொழிகளும் பிரபஞ்சம் முழுவதும் தெரித்து கொண்டிருக்கின்றன சித்தனவன் உரையின் மூலமாக என்று உரைக்கின்றோம் அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஒரு சித்தனுக்குள் இருக்கும் ஆற்றலை இன்னொருவனுக்குள் புகுத்தி அவனை சித்தனாக மாற்றுகின்ற ஏற்றம் கொண்ட சிவ சித்து திருவிளையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். எளிய நிலையில் வலிய நிலையில் இயல்பாக என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய அற்புதம் நடைபெறும் சபைதனில் நடந்த வாசி பெருவிழா பிரம்ம முகூர்த்த வேலைதனில் துவங்கிய ஏற்றமிகுனர் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டோர்களே, உங்களுக்குள் உங்களை உணர்ந்து நில்லுங்கள், உலர்ந்து நில்லுங்கள். உள்ளுக்குள் இருக்கும் இகலோக மாயைகளை கடந்து நில்லுங்கள். சித்தன் உள்ளுக்குள் குடியிருப்பான், இல்லத்தில் குடியிருப்பான். பிரபஞ்சம் முழுவதும் வளம் வரும் சித்தன் உங்களுக்குள் வளம் வந்து ஏற்றம் கொண்ட நல் இகலோக வாழ்வை போதும் என்ற மனப்பக்குவ அமைதி கலந்த ஞானத்தை பரிசாக வழங்கி உங்களுக்குள் வளம் வருவான் என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நடைபெறும் சற்சங்க பெருவிழா எதிர்வரும் விழாவினை ஏற்று நடத்தும் சித்தனை சீடர்களே, வந்து நிற்கின்ற அத்துணை நிலைகளுக்குள்ளும் அகத்தியன் துணை இருப்போம். தைரியமாக எடுத்துச் சொல் உனது பணியை. அகத்தியம் அண்டத்தோடு துணை இருப்போம் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். நடத்துவது சிவம், நிகழ்த்துவது அகத்தியன், நிகழ்த்தி கொண்டிருப்பது சித்தனும் சீடர்களும் என்று நல்லாசிகள் வழங்கி அகத்தியன் கண் மலர்ந்து அருளாசிகள் வழங்கி பிரபஞ்சம் முழுவதும் கண் திறந்து பார்க்கின்றோம். மாற்றம் துவங்கிவிட்டது, பிரபஞ்சத்தில் மாற்றம் துவங்கிவிட்டது சித்த பிரபஞ்ச சபையின் மூலமாக என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. பொதிகை வேந்தே போற்றி, பொதிகை அரசே போற்றி, எழுகடல் உண்டு ஏழுலகம் ஆளுகின்ற அகத்தியமே ஜெகத்தியமே ஜெகமாய் சிவமாய் சித்தமாய் ஞானமாய் பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேரானந்த ரூபனை பெரும் கருணை யாளனை பெருஞ்சபை அமர்ந்தவனை போற்றி துதிக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஜெகமே போற்றி, சிவமே போற்றி, அகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. பொதியை ராஜா போற்றி, பொதியை அரசே போற்றி, வேலுலகம் ஆள்வனை எழில் மிகும் சித்தவனை ஏற்றம் கொண்ட மகாசபை கொடுத்தவனே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அருளி நின்றவனே போற்றி 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 என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேரண்ட நாயகனை பெருங்கருணை வடிவனை போற்றித்திருக்கிறோம். அகத்தியமே போற்றி, ஜெகத்தியமே போற்றி. ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ 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 நமக. ஓம் நமோ 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 அகதீசாய நமக. அகதீசாய நமக. அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.